அண்மை செய்தி. பழைய குற்றாலத்தில் அனுமதி வழங்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கம். இந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பதற்கான காரணம் என்ன? இதற்கு சுற்றுலா பயணிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரம். வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த குற்றால அருவிகளில் ஒரு வாரமாக மாவட்ட ஆட்சியர் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை இந்த தடை உத்தரவானது விலக்கிக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை முதல் மெயினருவி தவிர அனைத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் என கூறப்பட்டிருந்த நிலையில் காலை முதல் பழைய குற்றால அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் காலை பழைய குற்றால அருவியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்ட சில நேரங்களிலே மீண்டும் மேற்கு பகுதியில் மழை பெய்ய தொடங்கியதால் அருவியில் நீர்வரத்து அதனைத் தொடர்ந்து பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஐந்தருவியிலும் நீர்வரத்து தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி போலீசார் தற்போது குளிக்க தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் தற்போது மெயினருவி பகுதியில் பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாலை குளிக்க அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை அங்கும் சிஸ்டம் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். வெளியூரில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் நிலை ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.